ஹாய் ஃப்ரெண்ட், எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, மீன் குழம்பு, நெத்திலி மீன் குழம்பு. அதை நான் எப்படி வைக்கிறேன்னு உங்களுக்கு சின்ன ஒரு லைவ் காட்டுறேன், அவ்வளோதான். நெத்திலி மீன் குழம்பு, நெத்திலி மீன் வறுவல். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு வெந்தயம், கடுகு, சோம்பு போட்டு நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் பச்சை மிளகா, வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கிட்டு அது ரோஸ் கலரில் நல்லா பொரிஞ்சு வரணும். கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி எடுத்து அதில் போடுறோம். தக்காளி எடுத்து போட்டோன்னே நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு தக்காளியை மசிச்சு போட்டுட்டு, இன்னொன்று ஒரு சீக்ரெட் ஒன்று சொல்கிறேன். மீன் குழம்பு செய்யும்போது நம்ம ஒரு மீன் துண்டை 2 எடுத்து அதில் போட்டு முன்னாடியே போட்டு வெங்காயத்தோடு பரட்டணும்னு வச்சுக்கோங்க. அப்படி ஒரு அருமையாக இருக்கும். நான் மாங்காய் போட்டு வைக்க போகிறேன். அதனால் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி, இதுதான் நெத்திலி மீன் குழம்பு. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ண ரெடி பண்ணி வச்சுருக்கோம் மசாலா. இவங்க தான் மசாலா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துட்ருக்கோங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணி என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை எல்லோரையும் ரொம்ப வேண்டிக்கிறேன். தக்காளி பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் புளி தண்ணியை எடுத்து ஊற்றிடணும். ஊற்றிட்டு அதுக்கு மேலே தனி மிளகாத்தூள், கலந்த மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கல்லுப்பு இதெல்லாம் போட்டு நல்லா அந்த புளி தண்ணியில் நல்லா கலச்சி விட்டுக்கணும். நல்லா கலச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதில் நம்ம மாங்காய் போட்டு வைக்க போகிறதுனால முன்னாடியே ஒரு 2 மாங்காவை போட்டு அதோட கிளறிட்டோம்னா புளிப்பு தன்மை டேஸ்ட்டாக இருக்கும், வாசமாக இருக்கும் மீன் குழம்பு. நல்லா தண்ணியை ஊற்றிட்டு மாங்காய் எடுத்து போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடணும். நல்லா வர்றதுக்குள்ளே நம்ம மீனுக்கு பிசைகிறதுக்கான வேலையை பார்த்துடலாமா? இது நல்லா கொதிச்சிட்ருக்கும் போது அது போட்டு அப்படியே மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, மீன் வறுவலுக்கு ரெடி பண்ண போகிறோம். தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, இதெல்லாம் போட்டு கொஞ்சம் ஜீரகத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு பிறகு மீனை 1/2 மணி நேரம் ஊற வச்சிடணும். அதை நல்லா எண்ணெய் சட்டி சூடானதுக்கப்புறம் மீனை எடுத்து நம்ம அதில் போடுறோம். இது நான் 2வது நடை பொரிச்சிருக்கேன். ஃபஸ்ட் நடை பொரிச்சதை காமிக்கலை, அதாவது எண்ணெய் கலராக இருக்குது. நான் எப்போவுமே மிஸ்டர் கோல்டு தான் வாங்கி செய்வேன். அப்புறம் நல்லா மீனை நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம மீன் குழம்பு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மீன் குழம்பு கூட சேர்த்து மீன் வறுவலை சாப்பிட்லாம். நான் அது எப்போவுமே அந்த மீன் வறுக்கும்போது கொஞ்சமாக அதில் வெங்காயம் போட்டு பொரிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். வாங்க சாப்பிட்லாம். எனக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள்.